கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதியாராக நமக்கு வரும்படியாகவும் அப்படின்னு இருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் என்பது நாம் எல்லோருமே விரும்புகிறதான ஒரு காரியம். யாரும் ஆசீர்வாதத்தை விரும்பாதவர்கள் இல்லை. ஆனால் எது ஆசீர்வாதம் என்பது தான் கேள்வி. ஆசீர்வாதத்தை நாம் யாரும் விரும்பாமல் இருக்கவில்லை, ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம். ஆனால் எது ஆசீர்வாதம்? அநேகருக்கு எது ஆசீர்வாதம் என்றே தெரியாது. கொஞ்ச காலமாக ஆண்டவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்னென்றால், தேவைகள், நமக்கு தேவைன்னு ஒன்று இருக்கிறது. அந்த தேவை என்பது நம்மை பொறுத்த வரைக்கும் அது ஆசீர்வாதமாக தான் இருக்கிறது. ஆனால் தேவனை பொறுத்த வரைக்கும் அது தேவை, நமக்கான ஒரு தேவை. இப்போ உதாரணமாக ஆக்சிஜன் இருக்குது, நம்ம மூச்சு இழுக்கிறோம்ல, இது உண்மையில் ஒரு ஆசீர்வாதம் தானே. எத்தனையோ பேருக்கு அந்த ஆக்சிஜன் கிடைக்காம சிலிண்டர் வச்சு கடைசியில் மூச்சு இழுக்க முடியாமல் செத்து போகிறவங்களா இருக்காங்க வெண்டிலேட்டரில் வச்சு. ஆனால் நமக்கு அது என்னவா இருக்குது? ஆசீர்வாதமாக இருக்குது. ஆனால் அது நம்ம வாழ்க்கைக்கு என்னவா இருக்குது? தேவை. என்றைக்காவது ஆக்சிஜனை ஆசீர்வாதமாக பார்த்துருக்கிறீங்களா? அது 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 தடைபடும் பொழுது, அது கிடைக்காத போது தான் நமக்கு அது என்னவாப்படுது? ஒரு ஆசீர்வாதமாக படுகிறது. ஆனால் மற்ற நாட்கள் அது நமக்கு என்னவா இருக்குது? சாதாரணமான ஒரு தேவை, அன்றாட தேவை. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்கள் அன்றாட தேவை. அதை நாம் என்ன செய்கிறோம்? ஆசீர்வாதமாக நாம் பார்க்கிறோம். அது கிடைக்காம ரேராக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம்? அதை ஆசீர்வாதமாக பார்க்கிறோம். ஆனால் பைபிள் சொல்லக்கூடிய ஆசீர்வாதம் என்று ஒன்று இருக்கிறது. அது தேவை அல்ல, அதுதான் உண்மையிலேயே ஆசீர்வாதம். இப்போ நீங்கள் ஆசீர்வாதம் சொல்கிறீங்க, ஆக்சிஜன் ஒரு உதாரணத்துக்கே சொல்கிறேன். அது ஒரு நாள் இல்லாமல் போகுது தானே. அது ஒரு நாள் இல்லாமல் மூச்சு நின்று போதில்லை, அது வயசு பாரபட்சம் பார்க்காம நின்று போதில்லை. அப்போ அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடுச்சுன்னு அர்த்தமா? நான் கேட்கறது புரியுதா? அது ஆசீர்வாதம் இல்லைங்க, அவர் ஆசீர்வாதம் இழந்துட்டார் அப்படியா சொல்ல போகிறோம்? இல்லை, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார், அதுவே ஆசீர்வாதம் சொல்கிறோம். அதுக்கப்புறம் அப்படியானால் தேவைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நமக்கு என்ன தெரியணும்? டிஃப்ரென்ஸ், வித்தியாசம் தெரியணும். இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்கிறாரு? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியாருக்கு வரும்படியாக அப்படின்னு இருக்கிறது. அப்போ நீங்கள் நானும் பாளையத்துக்கு புறம்பே இருந்தோம் ஒரு காலத்தில், இயேசு கிறிஸ்து வர வரைக்கும். இப்போ நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோம். ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்படி இருக்கும் பொழுது எந்த ஆசீர்வாதத்தை வேதம் குறிக்கிறது? எது ஆசீர்வாதம்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எது நமக்கு வருகிறது? அதான் ரொம்ப முக்கியம். அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நாம் தேடுகிற, உலகத்தில் கேட்கிற எல்லாமே ஒரு தேவை, ஒரு காலகட்டத்தில் நமக்கு அது தேவையாக இருக்கிறது. அதற்கு பிறகு அதை பற்றி நம்ம பெருசாக கூட என்ன செய்ய மாட்டோம், நினைக்க மாட்டோம். உதாரணமாக இப்போ ஒரு வண்டி தேவைப்படுது, அதை ஒரு காலத்தில் ஆண்டவர் நம்ம கொடுக்குறாரு. ஆண்டவர் அற்புதமாக யாரோ ஒருத்தர் மூலயமா கொடுக்குறாரு. நம்ம என்ன சொல்கிறோம்? கர்த்தர் வண்டியை கொடுத்து என்ன பண்ணார்? ஆசீர்வதித்தார். உண்மைதான். ஆனால் அது தேவை, அது ஆசீர்வாதமாக இருந்தால் அந்த வண்டியை 5 வருஷம் கழிச்சு நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? இன்னொரு வண்டி வாங்கும்போது எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து மாற்ற மாட்டீங்க. ஏன்? என்ன சொல்லுவீங்க? இது ஆசீர்வாதமாய் கர்த்தர் கொடுத்த வண்டி, வண்டி சாகிற வரைக்கும் எங்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. அடுத்து அது கொடுத்துட்டு அடுத்த வண்டி வாங்குவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆசீர்வாதம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் இல்லை. ஒரு நாள் கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, இதை நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படி அர்த்தம் அல்ல. இது எனக்கு தேவை, இதை விட மேலான தேவை வரும்போது இதை கொடுத்துட்டு அந்த தேவையை நான் சந்திக்கிறேன். புரியுதா? ஆனால் அது எனக்கு என்னவா தான் நான் நினைக்கிறேன், நான் ஆசீர்வாதமாக தான் நினைக்கிறேன். ஆனால் நிரந்தரமான நித்தியமான ஆசீர்வாதம் ஒன்று இருக்கிறது. அதைத்தான் பைபிள் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறது. அது ஆபிரகாமுக்கு உண்டானது. அதன் மூலமாக கர்த்தர் நமக்கு, அவர் மூலமாக இயேசுவின் வழியாக நமக்கு வருகிறது. எது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆபிரகாமை 3 இடத்துல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் புறஜாதியார் நமக்கு வர வேண்டியதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. இப்போ நான் வாசிச்ச வசனம் கலாத்தியர்ல. முதலாவது வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க பார்ப்போம். முதலாவதாக அப்பமும் ரசமும் கொண்டு வந்து உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரனாகிய மெல்கிசேதேக்கு அதை கொண்டு வந்து ஆபிரகாமிடத்தில் கொடுத்து அவரை என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு இருக்கிறது. இந்த அப்பமும் ரசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் தெரியும். அது என்னவா இருக்கிறது? கம்யூனியன். நமக்கு அது திருவிருந்து. அது ஒரு உடன்படிக்கை என்று இயேசு சொல்லுகிறார். இதை வாங்குங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தமாக இருக்கிறது, புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 11 நம்ம வாசிக்கிறோம். இப்போ இந்த கம்யூனியன் யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம்கிட்ட கொடுத்து இந்த கம்யூனியன் அவனுக்கும் அவன் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அங்கே அப்படியே வருது. ஆனால் இந்த கம்யூனியன் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு போச்சா? அந்த கம்யூனியன் ஆபிரகாமுடைய சந்ததியாக ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கோ
அல்லது யாக்கோபுக்கு பிறகு வரக்கூடியதான யூதாவுக்கோ அவங்க சந்ததிக்கோ போச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு அது போகவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாசிங்க 17ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்குப் பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கைக்கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்குப் பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இது நியாயப்பிரமாணம். 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாம் பற்றி என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். உனக்கும் உன் சந்ததிக்கும் நடுவே அப்படின்னு இருக்கிறது. இப்போ இந்த 14ஆம் அதிகாரத்தில் அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதம் இந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, உன்னையும் உன் சந்ததிக்கு நடுவே உண்டாயிருக்கிறதான அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். இந்த உடன்படிக்கைக்கும் அந்த உடன்படிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ அப்பமும் ரசமும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆபிரகாமுடைய சந்ததியாகிய ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் யூதாவுக்கும் போச்சான்னு பார்த்தா அவர்களுக்கு போகல. 17ஆம் அதிகாரத்தில் இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் ஆபிரகாமுக்கும் அந்த சந்ததி அந்த உடன்படிக்கை நியாயப்பிரமாணமாய் மாறிடுச்சு, விருத்த சேதனம் வந்துடுச்சு. ஏன் அவங்களுக்கு இந்த உடன்படிக்கை போகல? ஏன் அவன் ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதம், மெல்கிசேதேக்கு வந்து ஆசீர்வதிக்கிறார்ல, அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுடைய சந்ததியாகிய ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு போகல? ஏன் போகல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரத்தில் ஆகார் உள்ளே வராங்க. இது நடக்கிறது 14ஆம் அதிகாரத்தில். 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் பிள்ளையை கேட்கிறாரு. 16ஆம் அதிகாரத்தில் ஆகார் வராங்க. 17ஆம் அதிகாரத்தில் அந்த 16ஆம் அதிகார கடைசியிலேயே இஸ்மவேல் பிறக்கிறான். 17ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய பெயர் மாற்றப்படுகிறது. ஆபிராம் என்கிற பெயர் ஆபிரகாமாக மாற்றப்படுகிறது. இப்போ இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு வராமல் ஆபிரகாமுக்கு வருகிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் 14ஆம் அதிகாரத்தில் ஆபிராமை ஆசீர்வதித்து, அப்படிதான் இருக்குது, ஆபிராமை ஆசீர்வதித்து, ஆபிராமை ஆசீர்வதிச்சவர் ஆபிரகாமுக்கு உடன்படிக்கையை மாத்திட்டார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடையில இந்த உடன்படிக்கையை அவர் கை கொள்றதை விட்டு கொஞ்சம் அப்படி வழி விலகிட்டார். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாராளுடைய பேச்சை கேட்டு அவர் ஆகாரோடு கூட இணைஞ்சிட்டார். அதனால இஸ்மவேல் பிறந்துட்டார். கர்த்தருடைய திட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சாராள் வழியாக ஒரு குமாரனை பெறுவதுதான் கர்த்தருடைய திட்டம். ஏன்னு சொன்னா, சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் மாம்சம் சாகணும். ரோமர் 4 அவர் சொல்றாரு, மாம்சத்தை என்ன செய்யணும்? சாகணும். அதுக்காக கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். மாம்சம் செத்தாதான் வாக்கு தத்தம் பிறக்கும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்றாருன்னா அதுல ஒரு காரியம் என்னன்னா, உங்க மாம்சம் சத்ததான் வாக்கு தத்தம் என்ன செய்யும்? நிறைவேறும். உங்க மாம்சம் சாகாம உங்க வாக்கு தத்தம் என்ன செய்யாது? நிறைவேறாது. அப்போ வாக்கு தத்தத்தின் பிள்ளை பிறக்கணும்னா மாம்சத்தின் பிள்ளை சாகணும். அதாவது அவங்க மாம்சம் சாகணும். அதுக்கு தான் கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். பல ஆசீர்வாதங்கள் நாம் சுதந்திரத்துக் கொள்ளாமல் இருப்பதுக்கு காரணம் என்னன்னா, இன்னும் நமக்குள் மாம்சம் சாகாமல் இருப்பது. கர்த்தர் உங்களுக்கு எங்கிட்டையும் வாக்கு பண்ணி இருக்கிறார். அதான் பைபிள் சொல்லுது, ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவர் பலத்த கரத்துக்குள். ஏன் அந்த ஏற்ற காலம்னா, அவர் சில கிரைட்டீரியா வச்சிருக்கிறார். அது நிறைவேற வரைக்கும் உங்களுக்கு எனக்கும் அந்த ஆசீர்வாதம் வராது. ஈசாக்குன்னு ஒருத்தன் வரணும்னா, அவன் நிழலா வரணும்னா, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை வரணும். அவன் வரணும்னா இயேசு கிறிஸ்துவுக்கான அடையாளம் அது. இயேசு கிறிஸ்து எப்படி மாம்சத்தில் பிறக்க மாட்டார், பரிசுத்தாவியில பிறப்பார். அதே மாதிரி தான் ஈசாக்கு பிறக்கணும். வாக்குத்தத்தத்தில் மாம்சத்தில் பிறக்கக்கூடாது. அப்போ மாம்சத்தில் பிறக்கக்கூடாதுன்னா ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் என்ன சாகணும்? மாம்சம் சாகணும். வாக்குத்தத்தம் வார்த்தையில பிறக்கணும். ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆனா பஞ்சம், லேண்டு பஞ்சத்தில் இருக்கு. ஆனா விதை விதைச்சா வளர்ந்தது, முளைச்சுது. இந்த 100 மடங்கு ஆசீர்வாதம் வந்துச்சு. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈசாக்கு விதைச்ச விதையினால இல்ல, கர்த்தருடைய வார்த்தையினால. அதே மாதிரி தான் ஈசாக்கு பிறக்கணும். எப்படி பிறக்கணும்? ஆபிரகாமுக்கு மாம்சம் செத்து சாராளுக்கு உயிரோடு இருந்தாலும் பிறக்காது. சாராளுக்கு மாம்சம் செத்து ஆபிரகாமுக்கு உயிரோடு இருந்தாலும் பிறக்காது. 2 பேருடைய மாம்சமும் சாகணும். இதுல எது ஒரு மாம்சம் சாகாமல் இருந்தாலும் கூட மாம்சத்தின் பிள்ளை, துஷ்ட பிள்ளை பிறந்துடும். பல நேரத்துல கர்த்தர் நமக்கு ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார். அந்த தரிசனத்தில் ஓடும் பொழுது ஆண்டவர் நம்முடைய மாம்சம் சாக வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த மாம்சம் சாகாமல் நீங்கள் அந்த தரிசனத்தில் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது உங்கள் மாம்சமும் தரிசனம் ஆவியான வருது. ஆவியும் உங்கள் தரிசனமும் ஒன்றாக இணையும் போது, மாம்சம் இணையும் போது கண்டிப்பாக இஸ்மவேல் தான் பிறக்குமே ஒழிய ஈசாக்கு பிறக்காது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஒரு ஆண்டவர் ஒரு வாக்கு பண்றார், நான் உனக்கு ஒரு திருச்சபை தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு இடம் அவங்களுக்கு வருது.
கர்த்தர் வாக்கு பண்றாரு, இந்த இடத்தை நான் உனக்கு தரேன், நீங்க வந்து என்ன செய்ய, ஆலயத்தை கட்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ இவர் என்ன பண்றாரு, போதகர் என்ன பண்றாரு, தன் சபையில் இருக்கிற ஒரு 10 மூப்பர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி அறிவிக்கிறார். ஒரு மீட்டிங் மாதிரி சின்ன மீட்டிங் போட்டு அறிவிக்கிறார். இந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு ஒரு இடம் கொடுக்குறாரு, அதனால நீங்க வந்து ஜோமன்ல என்ன பண்ணலாம் கமிட்டியில சொல்லுங்க அப்படின்னு. உடனே அது வந்து ஒரு 50 லட்ச ரூபா இடம். உடனடியாக ஒரு 10 பேர் என்ன பண்றாங்க, கூட இருந்தவங்க, பாஸ்டர் நாங்க அத்தனை பேரும் ஆளாளுக்கு 5 லட்சம் என்ன பண்றோம், எங்க ஆபீஸ்ல லோன் போட்டு எடுத்து கொடுக்குறோம், நீங்க 50 லட்சம் ஒரு வாரத்தில் வந்துடும், இடத்த என்ன செஞ்சிருங்க, வாங்கிடுங்க, ஒருத்தருக்கா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுங்க, ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆலோசனை அவருக்கு நலமாய் பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஆவியானவர் சொல்றாரு, கூட்டத்தை முடிச்சுட்டு எழுச்சி உங்க ஊழியத்துக்கு போன்னு சொல்லிட்டார். அன்னைக்கு சாயங்காலம் ஒரு ஊழியம் இருக்கு. இப்போ இவர் சொல்றாரு, இல்லை ஊழியம் இருக்கு, நாங்கள் போறேன், ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் சித்தமானதை செய்வோம்னு சொல்லிட்டு கூட்டத்தை முடிச்சிட்டாரு. சரின்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை, போயிட்டார். போகும்போது ஆண்டவர் சொல்றாரா, நான் உனக்கு தருவேன்னு சொன்னா தருவேன், இதுல உன் ஆலோசனை என்ன பண்ணாத, கலக்காத, நீ போய் ஆட்கள் என்ன செய்யாத, ஆலோசனையே கேட்காது. இப்போ இவர் ஆராதனைக்கு போயிட்டார். சண்டே ஆராதனை, அடுத்த சண்டே வருது, ஆராதனைக்கு போயிட்டாரு. அந்த போதகருக்கு ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆராதனை முடிஞ்ச அன்னைக்கு காணிக்கை எடுத்து எண்ண மாட்டார், அவர் மறுநாள் தான் எண்ணுவார். அது அவருடைய பழக்கம். அப்போ காணிக்கை வந்துடுச்சு. அன்னைக்கு ராத்திரி ஒரு அம்மா ஃபோன் பண்றாங்க, பாஸ்டர் உங்க காணிக்கை பையில் நாங்கள் ஒரு காணிக்கை போட்டிருக்கிறோம், பார்த்தீங்களா அப்படின்னு. இப்போ இவர் சொல்றாரு, இல்லைம்மா நான் பொதுவாக நாளைக்கு தான் எடுப்பேன். இல்லை பாஸ்டர் தயவு செஞ்சு போய் இன்னைக்கு எடுத்துருங்க, காணிக்கை பெட்டியில் போட்டிருக்கிறோம், கொஞ்சம் பெரிய ஆஃபரிங் பாஸ்டர், அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு இவர் என்ன பண்ணுறாரு, நைட் போய் எடுக்கிறாரு. எடுத்தா கிட்டத்தட்ட எத்தனையோ சவரன் நகை அதில் இருக்கு, மேலே ஒரு மூட்டை மாதிரி கிடக்க உள்ள. அப்போது எடுத்துட்டு இவர் போயிட்டு மறுநாள் அந்த நகையெல்லாம் விற்று பார்க்குறாரு, ரிஜிஸ்ட்ரேஷனோட எவ்வளோ தேவை இருக்குதோ 54 லட்சமோ என்னமோ அவ்வளவும் அந்த நகையில் இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னாரா, நான் உனக்கு தருவேன்னா நான் தருவேன், அவ்வளோதான். இதில் உன் மாம்சத்தை என்ன செய்யாத, உன் அறிவை கலக்காத. நான் சொல்லுவேன், ஆவிக்குரியவன் பார்க்கறதுக்கு முட்டாளை போல இருப்பான், ஆனால் ஆவியானவர் கிரியை செய்து கொண்டு இருப்பார். அது பயங்கர நாலேஜா இருக்கும். அது வரும் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளோதான். அதான் மாம்சத்தோட ஆவி என்ன செய்ய முடியாது, கலக்க முடியாது. ஒன்று ஆவி இல்லை மாம்சம். அப்போ ஆபிரகாம் வாக்கு தத்தத்தின் பிள்ளை. ஆகாரம் நீங்க கலந்தீங்கன்னா துஷ்ட மனுஷன் தான் பிறப்பான். ஆபிரகாம் வாக்கு தத்தம். எல்லாருக்கும் சட்டமா இருக்குது, எல்லாரும் பண்றாங்க, நானும் பண்ணலாமா, பண்ண முடியாது. ஏன்னா அது கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்பு அப்படி. எல்லாருக்கும் பொருந்துமானா எல்லாருக்கும் பொருந்தும், எனக்கு பொருந்தாது, நமக்கு பொருந்தாது, அவ்வளவுதான். இப்ப கர்த்தர் வெயிட் பண்ண சொல்றார் ஆபிரகாம். இப்ப என்ன ஆகுது, இந்த ஆசீர்வாதம் உடனடியாக இந்த விஷயத்துல ஆபிரகாம் கிட்ட ஒரு நல்ல குணம், எந்த விஷயத்துல சாராள் பேச்சை கேட்கிறாரோ இல்லையோ, இந்த விஷயத்துல சாராள் பேச்சை கரெக்டா கேட்டார். அந்த அம்மா கூப்பிட்டு 16ஆம் அதிகாரத்தில் சொல்லுச்சு, நீர் ஆகார் இந்த அடிமை பெண் இடத்துல சேரும், அவளாலே எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கட்டும் சொன்ன உடனே ஆபிரகாம் ஆகாரோடு சேர்ந்தான். ஒரு இடத்துல கூட திரும்பி பேச மாட்டான். மிச்சம் எல்லா இடத்துலையும் பேசுற ஆபிரகாம், ஆண்டவர்கிட்டயே 4 கேள்வி கேட்கிற ஆபிரகாம், ஆகார் விஷயத்துல சாராள்கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்கல. இது ஆபிரகாம் சீரியஸா எடுத்துட்டாரு. ஏன்னா மனைவியின் பேச்சை கேட்கணும் நம்ம எப்பவுமே. இதுக்கு தான் ஆண்டவர் பார்த்தாரு. அடுத்து பிரச்சனை ஒன்று வரும், வந்தோடனே இப்போ இவர் ஆண்டவர்கிட்ட போவார், ஆண்டவரே பெரிய பிரச்சனை போய் மனைவி பேச்சை கல்றா போடாம்பாரு. அது அர்த்தம் என்ன, இப்போ மட்டும் ஏன்டா எங்கிட்ட வந்த, அதை மட்டும் அது ஆகார் விஷயம் தான் வரும். ஆகார் விஷயம் வரும்போது ஆண்டவர் சொல்லுவார், உன் மனைவியின் பேச்சை போய் கேள். ஏன் அவ பேச்சை கேட்டதுன்னு ஆகார் வந்துச்சு, அவ பேச்சை கேட்டு போய் ஆகார் பிரச்சனை சால்வ் பண்ணிக்கம்பார். எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் மாம்சத்தோடு கூட ஆவியை இணைக்க விட மாட்டார். இப்போ வர வேண்டிய ஆசீர்வாதம் யாருக்கு வரல, ஈசாக்குக்கு வரல, யாக்கோபுக்கு வரல, அவன் சந்ததிக்கு வரல. ஆனா எங்க வந்துச்சு தெரியுமா அந்த ஆசீர்வாதம்? அந்த ஆசீர்வாதம் இயேசுவின் வழியாக புறஜாதி உங்களுக்கும் எனக்கும் வந்துச்சு. வசனம் சொல்லுது, கம்யூனினை எடுத்து கர்த்தர் உங்கள் கையிலும் என் கையிலும் கொடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு வசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 11 வாசிக்கிறோம் தானே, 1 கொரிந்தியர் 11. இப்போ கம்யூனியனுக்கு வாசிப்பீங்கல்ல. ஆனால் பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, இந்த கம்யூனியனை கர்த்தர் கொடுக்கும்போது பவுல் கிடையாது. கம்யூனியன் கொடுக்கும்போது யாரும் இல்லை, பவுலே இல்லை. பவுல் அதுக்கப்புறம் தான் ரட்சிக்கப்படுறாரு. கம்யூனியனை பத்தி யார் எழுதணும் நியாயமா? சீஷர்கள் தான் எழுதணும். 11 சீஷர்கள் தான் எழுதணும். யூதாஸ் எழுத முடியாது. இந்த 11 பேர் தான் எழுதணும். ஆனா 11 பேரும் கம்யூனியனை பத்தி எழுதல. ஆனா எழுதுனது யாரு? பவுல். சரி, யாருக்கு எழுதணும்? கம்யூனியனை கர்த்தர் யார்கிட்ட கொடுத்தாரு? சீஷர்கள்ட்ட கொடுத்தாரு. இவங்க ஆல்மோஸ்ட் இவங்க எல்லாருமே இஸ்ரவேலர்கள் தான், யூதர்கள் தான், இஸ்ரவேலர்கள் தான். ஆனால் இதை எழுதும் போது பவுல் யாருக்கு எழுதுறாரு தெரியுமா? கொரிந்தியருக்கு எழுதுறாரு. அதோட அர்த்தம் என்னன்னா, புறஜாதியாருக்கு எழுதுறாரு. உங்களுக்கு ஒப்புவித்ததை
கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்போ உங்களுக்கு ஒப்புவித்ததுன்னா என்ன அர்த்தம்னா, இது புறஜாதியார் ஆகிய சபைக்கு கொடுக்கப்பட்டது. அதை யார் கொடுத்திருக்கிறாரு? கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். பவுலுக்கு யார் கொடுக்கணும் தெரியுமா நியாயமா? முதல்ல சொன்னவனா சீஷர்கள் தான் பவுலுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும் கம்யூனியனை. என்ன சொல்லி கொடுத்துருக்கணும்? அன்னைக்கு ராத்திரி இயேசு எங்களோட உட்கார வச்சு இதெல்லாம் செஞ்சாருப்பா, இந்த கம்யூனியன் கொடுத்தாரு அவர் சொல்லியிருக்கணும். ஆனா பவுல் சொல்றாரு, உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அதோட அர்த்தம் என்னன்னா, கம்யூனியன் பரலோகத்திலிருந்து புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டது. காரணம், இது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஆசீர்வாதம் இஸ்ரவேலுக்கு போகவில்லை, உங்களுக்கும் எனக்கும் வந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியா யாருக்கு வந்திருக்குது? அன்னைக்கு மெல்கிசேதேக்கு கொடுத்ததை இன்னைக்கு இயேசு நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் நானும் தக்க வைத்துக் கொள்கிறோமா? ஆனா வசனம் தெளிவா சொல்லுது, எவன் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறானோ. இப்ப ஆபிரகாம் கம்யூனியன் எடுத்தாரு, ஆகாரோட விஷயம் வந்துச்சு, கம்யூனியன் போயிடுச்சு, உடன்படிக்கை போயிடுச்சு. இப்ப நீங்கள் நானும் கம்யூனியன் எடுக்கிறோம், இதை அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. நாம பண்றோமா? கம்யூனியன் எடுக்கிறது கிரைட்டீரியா என்ன தெரியுமா? இப்ப இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு அப்பம் விடுறாரு. 5000 பேருக்கு அப்பம் விட்டு கொடுக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, அப்படிதான் இருக்குது. வானத்தை நேரம் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு 5000 பேருக்கு அப்பம் கொடுத்தாரு. அது சாப்பாடு, சாப்பிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா கம்யூனியன் கொடுக்கும் போதும் அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி தான் கொடுத்தாரு. ஆனா கம்யூனியன் இது உடன்படிக்கை. அந்த அப்பம் சாப்பாடு, இந்த அப்பம் உடன்படிக்கை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுத்த இயேசு கிட்ட மாற்றம் இல்லை, பிட்ட அப்பத்துல மாற்றம் இல்லை, யாருக்கிட்ட கொடுத்தாரு என்பதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இவங்கிட்ட கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்கிறாரு? இது உடன்படிக்கையா இருக்கிறது, என் சரீரமா இருக்கிறது. அப்படின்னா மக்கள்கிட்ட கொடுத்தா அது சாப்பாடு, சீஷன் கிட்ட கொடுத்தா அது உடன்படிக்கை. அப்ப கம்யூனியன் யாருக்கு கொடுக்க வேண்டியது தெரியுமா? எல்லாருக்கும் கொடுக்கறதுல கம்யூனியன். எவன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னாடி சீஷனாக வருகிறானோ அவனுக்கு கொடுப்பது தான் கம்யூனியன். கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால, சர்ச்சுக்கு வர்றதுனால மட்டும் கம்யூனியன் எடுத்துடலாம், அதுதான் அதுக்கு தகுதினா இல்ல. சீஷனாக இருக்கிறவன் எடுக்க வேண்டியது தான் கம்யூனியன். அதனால தான் ஆண்டவர் அப்பத்தை விட்டு யார் கையில் கொடுத்தாரு? சீஷர்கள் கையில் கொடுத்தாரு. சீஷன்னா யாரு? அவரை பின்தொடர்கிறவன், அவருக்காக மரிக்க ஆயத்தமா இருக்கிறவன், சிலுவையை சுமக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தையை 100% செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவன், அவருக்காக வாழவும் மரிக்கவும் தயாராக இருக்கிறவன். இந்த கம்யூனியன் நித்திய ஜீவனுக்கான வழி. என் மாம்சத்தை புசித்து என் பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனை என்ன செய்வேன்? கடைசி நாளில் எழுப்புவேன், அவன் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வான். இது நித்திய ஜீவனுக்கான வழி. அதே நேரத்தில் இந்த கம்யூனியனை பத்தி பைபிள் சொல்லுது, எவன் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறானோ அவன் உங்களில் சிலர் வியாதி உள்ளவர்களாயும் ஒரு சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இந்த கம்யூனியன் வாழவும் வைக்கும், இந்த கம்யூனியன் சாகடிக்கவும் செய்யும். பரலோகத்துக்கு போறதுக்கு கம்யூனியன் வழியா இருந்துச்சு. யூதாஸுக்கு கம்யூனியன் மரணமா இருந்துச்சு. கம்யூனியன் எடுத்துட்டு பொருளாசைக்காரனா இருந்தான், செத்து போனான். கம்யூனியன் எடுத்துட்டு பொருளாசைக்காரனா இருந்து, காட்டி கொடுக்கிறவனா இருந்து, பணத்தாசக்காரனா இருந்து, திருடனா இருந்து, நீங்கள் கர்த்தருக்கு விரோதமானவனா இருந்தால் வேதம் சொல்லுது கம்யூனியன் உங்களை கொன்று போடும். குடல் சரிந்து செத்து போனான். நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லல, நீங்க கத்தி மேல கை வைக்கிறீங்க, அதை கிழிக்காம வேலை பார்க்கணும். கம்யூனியன் என்பது கர்த்தருடைய கரத்திலிருந்து வாங்கக்கூடியதான பரலோகத்தினுடைய வழி. எபிரேயருக்கு 10ஆம் அதிகாரம் 19-20 வசனம் சொல்லுது, அவர் சரீரம் என்கிற திரைச்சலையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டாக்கினபடியினால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியால். அப்போ மாம்சம் என்பது வழி, ரத்தம் என்பது தைரியம். இது ரெண்டும் சேர்ந்து தான் பரலோகத்துக்கு கூட்டு போகுது. அப்ப இந்த கம்யூனியனை கர்த்தர் கையில கொடுக்கும் போது ஒரு பக்கம் வழி திறந்துருச்சு, ஒரு பக்கம் எனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. யாரும் போய் பிதாவுக்கு முன்னாடி நிக்க முடியாது, அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், அவரை கண்டவன் ஒரு நாளும் உயிரோடு கூட இருந்ததில்லை. அப்படிப்பட்ட பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக போய் நிற்பதற்கு இந்த கம்யூனியன் எனக்கு வழிவகை செய்கிறது, எனக்கு வாசலை திறந்து கொடுக்கிறது, இது உள்ள போறதுக்கு எனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது. அதுதான் கம்யூனியன். ஆனா இன்னைக்கு நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? கம்யூனியன் சடங்காச்சாரமா பாருங்க. அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம், அதற்கு பிறகு அவன் சந்ததிக்கு யாருக்கும் போகாம அது யாருக்கு வந்திருக்குது? இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு வந்திருக்கிறது. அப்ப நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா அதை ஹேண்டில் பண்ணணும். திருப்பியும் சொல்றேன், இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். 4000 வருஷத்துக்கு முன்பதாக கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். அது அந்த சந்ததிக்கு போகாமல் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் வாங்கி கொடுத்திருக்கிறார். இதை ஒவ்வொரு மாசம் நீங்க எடுக்கும் போதும் உண்மை உள்ளவர்களாக, காத்திருக்கிறவர்களாக, ஏதோ முந்து நாள் மட்டும் பரிசுத்தம் உள்ளவர்களா இல்ல, 30 நாளும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். அடுத்த கம்யூனியன் வருதுன்னா எப்படி பார்க்கணும் தெரியுமா? இந்த கம்யூனியன் நான் உண்மை உள்ளவனாக இருந்தேன், அடுத்த கம்யூனியனுக்கு நான் இதை விட உண்மை உள்ளவனாய் மாற வேண்டும். இதுல ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவு வளர்ந்தனோ இதை விட அதிகமாய் நான் வளர்ந்திருக்க வேண்டும். அப்படி ஒருதான மிக முக்கியமான காரியம் தான் உங்களுக்கு எனக்கும் வரணும். அந்த ஆசீர்வாதம் தான் வந்திருக்கு. ரெண்டாவது,
ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு எப்படி வந்தது? 2வது ஆசீர்வாதம் கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க, வாசிங்க. 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது வசனத்தை வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இது 2வது. ஆனா இதான் முதல்ல ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. இது என்ன ஆசீர்வாதம்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். கொஞ்சம் இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. இப்ப கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய பேர் என்ன? அவருடைய பேர் என்ன? ஆபிராம் அப்படின்னு இருக்குது. அவருடைய பேரு ஆபிராம். இந்த ஆபிராம்ங்கிற பேரை இப்ப யாராவது வைக்கிறோமா? இல்ல. என்ன பேர் வைக்கிறோம்? ஆபிரகாம் தான் வைக்கிறோம். ஆபிராம்ங்கிற பேரை பெரும்பாலும் நம்ம வைக்கிறது இல்லை. நான் லிட்ரலா சொல்றேன், உள்ளதை உள்ளபடி சொல்றேன். ஆபிராம்ங்கிற பேரை நம்ம யாருக்குமே வைக்கிறது இல்லை, ஆபிரகாம் தான் வைக்கிறோம். அப்ப இந்த பேர் பெருமைப்பட்டுச்சா ஆபிரகாம் பெருமைப்பட்டுச்சா? இப்ப நீங்க கேட்கலாம், ஏங்க இதுக்கும் அதுக்கும் என்னங்க பெரிய வித்தியாசம்? ஆபிராம் தானே ஆபிரகாமு? இல்ல, ஆபிராம் அப்படின்னா மேலான தகப்பன் அப்படின்னு அர்த்தம். ஆபிராம்னா மேலான தகப்பன். ஆபிரகாம் அப்படின்னா ஜாதிகளின் தகப்பன், நிறைய பேருக்கு அப்பான்னு அர்த்தம். நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? ஆபிராம் அப்படின்னா ஒரே ஒரு பையனுக்கு தான் அவர் அப்பா, மேலான தகப்பன். அவர் யாருக்கு அடையாளம்னா பிதாவாகிய தேவனுக்கு. அவர் ஒரே பேரான குமாரனை தந்தருளி. இப்போ பிதாவுக்கு எத்தனை பசங்க? ஒரே பசங்க. ஆனா ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 22:2 வாசிங்க. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்குப் போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஒரே பையன் தானே போட்டிருக்கு. கர்த்தருடைய பார்வையில் ஆபிரகாமுக்கு ஒரு பையன் தான். அவருக்கு நிறைய பசங்களுக்கு வந்துருச்சு. எப்போ இவருக்கு அந்த விஷன்ல இருந்து நிறைய பசங்க வந்துட்டாங்களோ அத்தோட பேரை மாத்திட்டார். அந்த பேர் உனக்கு தகுதி இல்லைன்ட்டார். மேலான தகப்பனுங்கிற பேர் உனக்கு இல்லை, இனி நீ ஆபிரகாம். இதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. நீ என் பேச்சை கேட்டு வந்திருக்கிற, கானானுக்கு வந்திருக்கிற, எனக்காக உண்மையாக காத்து வந்திருக்கிற, எல்லா வேலையும் செஞ்சிருக்க, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த பேருக்குரிய தன்மை உனக்கு போயிடுச்சு. உனக்கு ஒரு பையன் தான் இருந்திருக்கணும். அந்த பையன் இருந்தாதான், அந்த ஒரே பையன் இருந்தாதான் உன் பேர் என்னது? ஆபிராம். ஏன்னா அவர் ஒரே, கர்த்தர் ஒருவரே. அவருடையதான பையன் ஒரே பேரான குமாரனை தந்தருளி. அவர் ஒருத்தர் தான், அவருக்கு பையனும் ஒருத்தர் தான். ஆபிரகாம் ஒருத்தர் தான், அவருக்கு பையனும் ஒருத்தர் தான். எப்போ இவருக்கு நிறைய பசங்க வந்தாங்களோ இவர் பேர் மாறிடுச்சு. இவர் ஆபிராம் அல்ல, இவர் ஆபிரகாம் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ கர்த்தர் சொல்றாரு 12ஆம் அதிகாரத்துல உன் பேரை பெருமைப்படுத்தி. அந்த வசனம் எப்படி இருக்கு பாருங்களேன். அந்த 2வது வசனம் திருப்பி வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அப்ப 2 தடவை சொல்றாரு, உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்போ உன் பேரை பெருமைப்படுத்துறதுங்கிறது என்ன அர்த்தம்? ஆசீர்வதிக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ ஆபிராம் ஆபிரகாம் ஆயிட்டாரு, நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஆபிராம்ங்கிற பேர் பைபிள்ல யாருக்காவது இருக்குதா? சரி, ஆபிரகாம் பேராவது இருக்குதா பைபிள்ல? இப்ப நம்ம தான் நிறைய பேர் ஆபிரகாம்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். யாராவது ஆபிராம் அல்லது ஆபிரகாம் அப்படிங்கிற பேரை பைபிள்ல அதுக்கப்புறம் வச்சிருக்காங்களா? மேபி 1-2 பேர் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பைபிள்ல இல்லை. ஏன் இல்லை? யோசிச்சு பாருங்க. பொதுவா நாம எல்லாரும் நம்ம அப்பா பேரை பிள்ளைகளுக்கு வைப்போம் தானே? வைக்க மாட்டோம். அப்பா நீதிமானா இருந்தா கண்டிப்பா நம்ம என்ன செய்வோம்? அந்த பேரை வைப்போம்ல. ஈசாக்கு தான் 2 பசங்களுக்கும் அந்த பேரை வைக்கல, ஏசா யாக்கோபுன்னு வச்சார். யாக்கோபுக்கு 12 பசங்க, ஒருத்தனுக்கு கூட ஆபிரகாம்னு பேர் வைக்கல. கரெக்ட் தானே? இந்த 12 பசங்களும் தங்க பசங்களுக்கு என்ன பேர் வைக்கல? ஆபிரகாம்னு வைக்கல. மனாசே, எப்ராயிம் எல்லாம் இருக்குல்ல, பாரேசு, சேலா, எல்லா பசங்களும் இருக்குல்ல, ரூபனுடைய பையன் போகன், இப்படிலாம் நிறைய இருக்கு. யார் பேருமே ஆபிரகாம்னு வைக்கல. ஏன்? உன் பேரை பெருமைப்படுத்துவேனுங்கிறதான வார்த்தை ஏன் அதுக்கப்புறம் நடக்கவே இல்லை அந்த இடத்துல? நான் சொல்றது புரியுதா? இப்போ என்ன ஆயிடுச்சு? கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்ன அந்த பேரை விட்டுட்டு ஆபிரகாம் போயிட்டார். அந்த பேரை விட்டு ஆபிரகாம் என்ன ஆயிட்டாரு? பல ஜாதிகளுக்கு தகப்பனாக மாறிட்டார். இதப்போ இந்த பேர் தான் பெருமைப்படுத்தப்பட்டிருக்குது. ஆபிரகாம் அப்படிங்கிற பேர் என்னவாயிருக்குது? பெருமையாயிடுச்சு. உலகத்துல நிறைய பேர் இப்ப என்ன வச்சிருக்கிறாங்க? ஆபிரகாம்னு வச்சுட்டாங்க. ஆனால் இந்த பேர் ஒரு நாள் பூமியோடு கூட அழிந்து போகும்.
பூமி அழியும் போது இதை யார் யாரெல்லாம் பூமிக்கு வச்சாங்களோ அவங்க பேரும் இந்த பூமியோட என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். ஆனா உண்மையிலேயே பெருமைப்படுத்தல்னா என்ன? இன்னைக்கு நாம உலகத்தார் மாதிரியே ஆசைப்படுறோம். இப்ப நான் சொல்றேன், ஆபிரகாம் பேரு நிறைய பேருக்கு வைக்கிறாங்க, கரெக்ட் தானே? அலெக்சாண்டர் பேர் வைக்கிறாங்களா? நிறைய பேர் வைக்கிறாங்களா? அலெக்சாண்டர் தேவனுடைய மனுஷனா? இல்ல தானே? அலெக்சாண்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இன்னிலிருந்து ஏறக்குறைய ஒரு 2300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு ஆளு, ராஜா, கிரேக்க தேசத்து ராஜா. அவன் பேரை வைக்கிறாங்களா இல்லையா? நெப்போலியன் பேர் வைக்கிறாங்களா இல்லையா? வைக்கிறாங்கல்ல. அவர் இன்னிலிருந்து ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவர், அவர் பேரை வைக்கிறாங்க. அப்ப இந்த பேரெல்லாம் பெருமைப்படுச்சா இல்லையா? வைக்கிறாங்க தானே? எத்தனையோ பேரோட பேர் அந்த காலத்தில் உள்ளவங்க பேரெல்லாம் இப்பவும் வைக்கிறாங்க இல்லையா? பெரிய பெரியவங்களுடைய பேரெல்லாம் இன்னைக்கு வைக்கப்படுது. அப்படி இருக்கும்போது பேரை பெருமைப்படுத்துவேன்னா என்ன அர்த்தம்? இதான் பேரை பெருமைப்படுத்துறதா? அப்ப அலெக்சாண்டர் பேர் தான் வச்சாச்சு, நெப்போலியன் பேர் வச்சாச்சு. அப்ப அந்த பேர் இப்ப பெருமையா இருக்குதே. கர்த்தர் இதைத்தான் சொன்னாரா? பேரை பெருமைப்படுத்துவேங்கிறது பூமியில இல்ல. இந்த பேர் அழிந்து போக வாய்ப்பு இருக்கிறது. இந்த பேர், பெருமைப்படுத்தப்பட்ட பேர் பூமியோடு கூட அழிந்து போகும். சில பேர் மறந்து போகும், சில பேர் கொஞ்ச நாள் நிற்கும், அலெக்சாண்டர் மாதிரி. ஆனால் பெருமைப்படுத்தல் என்பது இது அல்ல. இதை குறித்து கர்த்தர் சொல்லல. எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, கர்த்தர் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னது இது அல்ல, இதை குறித்து அல்ல. இந்த பேரை பெருமைப்படுத்துவேன் அல்ல. கர்த்தர் எந்த சொல்றாருன்னா, வாசிங்க, அதுதான் புறஜாதியாருக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஜெயங்கொள்ளுகிறவனெவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். இதுதான் பேரை பெருமைப்படுத்துதல். புரியுதா? பூமியில எங்க உங்க பேரை சொன்னாலும் உங்கள் பேர் மறக்கப்பட்டு போகும். எந்த இடத்தில் உங்கள் பேர் உயரத்தில் இருந்தாலும் தாழ்த்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை தாழ்த்தப்படாமல் உயரத்திலே இருந்தாலும் ஒரு 100 வருஷம் போனா மறந்து போயிடும், 500 வருஷம் போனா மறந்து போயிடும். யோசித்து பாருங்க, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி விளையாட்டு வீரர் யார் பேரும் நமக்கு ஞாபகத்தில் இருக்குதா? இல்ல. எகிப்தில் இருக்கிற ராஜாவுடைய பார்வனுடைய பேர் ஏதாவது ஞாபகத்தில் இருக்குதா? இருக்கு, கூகுள்ல இருக்கும், போனா தேடலாம். மனசுல இருக்குதா? இல்ல. எந்த ஃபீல்டா இருக்கட்டும், சாதித்தவர்கள் எல்லாம் இருக்காங்க, பேர் இருக்கு. ஆனா அந்த பேரெல்லாம் எல்லாருக்கும் மனசுல என்ன செய்யாது, நிக்காது. ஏதோ ஒரு 10 பேருக்கு இருக்கும், அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. எல்லா காலகட்டத்திலும் மறந்துடுவாங்க. அதான் இயல்பு, அதான் உலகத்தின் முறை. எந்த பேருமே நிலையானது அல்ல.